கடந்த 2021 மதுராந்தக சட்டமன்ற உறுப்பினராக 5 வருட காலம் நான் பணியாற்றிருக்கின்றேன். மக்களோட மக்களாக இருந்து பணியாற்றிருக்கின்ற ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்னால் முடிந்த அளவிற்கு என்னோட சட்டமன்ற நிதியிலிருந்து மட்டுமல்லாமல் என்னுடைய சொந்த நிதியிலும் என்னுடைய மதுராந்தக தொகுதி மக்களுக்கு இரவு பகல் பாராமல் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு மகளாக உங்களோட சகோதரியாகவும் இருந்து 5 வருட காலம் என்னுடைய பணியை சிறப்பான முறையில் உங்களுடன் பணியாற்றிருக்கின்றேன். அதனுடைய விளைவாக தான் மீண்டும் 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு மீண்டும் வாய்ப்பளித்தார்கள். ஏன்னா மதுராந்தக தொகுதியில் அவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது என்று ரிப்போர்ட் போனதுனால தான் எனக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தார்கள். மீண்டும் வாய்ப்பு கொடுத்தார்கள் தவிர அது என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும். மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்த பிறகு எங்க தலைமையில் நடந்த பல பிரச்சனைகள், நான் ரிசைன் பண்ண அன்னைக்கு பதவி சட்டமன்ற பதவியை நான் ராஜினாமா செய்கின்ற பொழுது ஊடகங்களிலும் பல்வேறு ஊடகங்களில் தெளிவாக விளக்கத்தை கொடுத்தேன். இருந்தாலும் இந்த தருணத்தில் எனது மதுராந்தக தொகுதி மக்கள் அனைவரும் வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்களிடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. 2 நாள் கழித்து எங்களை தலைமைக்கு வர சொன்னாங்க. நாங்கள் போன பிறகு அவங்களுக்குள்ளேயே மொத்தமே அதிமுக பார்த்தீங்கன்னா 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கோம். பொதுச் செயலாளர் எடப்பாடி உட்பட அவர்களுக்குள்ள என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரியாது. எல்லாரையும் பாண்டிச்சேரிக்கு அனுப்புனாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து மீண்டும் 4 நாட்களுக்கு பாண்டிச்சேரியில் இருந்தோம். 4 நாள் கழித்து மீண்டும் எங்களை வர சொன்னாங்க. சரி, நாங்கள் போன பிறகு அங்கே உள்ள பல்வேறு பிரச்சனைகள் நடந்தது. என்ன தெரியுமா? திமுகவுடன் கூட்டணி செய்து கூட்டணி ஆட்சி அதாவது திமுகவோட ஆதரவோட கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எடப்பாடியார் அவர்கள் திட்டமிட்டார். இது நியாயமாங்க? இங்க சொல்லுங்க. இங்க அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களும், இங்க அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், இங்க அனைவரும் அமர்ந்திருக்கின்றீங்க. இது நியாயமா? புரட்சி தலைவர் அவர்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தானே கட்சி ஆரம்பிச்சாரு. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அநீதிகள்லாம் நடந்தது. அதே சட்டமன்றத்தில் ஒரு பெண் என்று பாராமல் துரைமுருகன் அவர்கள் அம்மா அவர்களை இழிப்படுத்தினாங்க. அம்மா அவர்கள் மரணத்துக்கு காரணம் திமுக காரங்க. அவர்களோட கூட்டணி வைக்கலாமா? கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலை எப்படி எடப்பாடி அவர்கள் சிந்தித்தார்? இது தவறு இல்லையா? எனக்கு துடிக்குது. ஏன்னா எங்க அப்பா ஒரு சாதாரண ராமபுர தோட்டத்தில் தோட்ட வேலை செய்தவர். எனக்கு பேர் வைத்தவர் புரட்சி தலைவர் அவர்கள். மரகதம் என்ற பெயர் வைத்தவர் புரட்சி தலைவர் அவர்கள். என்னோட ரத்த நாளங்கள் அனைத்தும் சூடாகின்றது. ஏன்னா நாங்க அவரிடத்துல வளர்ந்தவர். அதனால்தான் என்னோட மனம் பொறுக்கவில்லை. அதனால்தான் அதிலிருந்து நாங்கள் வெளியே வந்தோம்.